வீட்டுமனை திட்டம் என்ற பெயரில் எல்லா முக்கிய நகரங்களிலும் வசூல் வேட்டையில் இறங்கிய ஜேபிஜே சிட்டி டெவலப்பர் நிறுவனம் மூடப்பட்டுள்ளது. இந்நிறுவனம் 1000 கோடி மோசடி செய்துள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் புகார் கூறியுள்ளனர். ஜேபிஜே சிட்டி டெவலப்பர்ஸ் என்ற பெயரில் தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலும் நிறுவனம் நடத்தியவர் ஜஸ்டின் தேவதாஸ். சென்னை அண்ணாநகர் மேற்கில் செயல்பட்டு வந்த இந்த நிறுவனத்தின் கார்ப்பரேட் அலுவலகம் தற்போது மூடப்பட்டுள்ளது. இங்கு ஒட்டப்பட்டுள்ள நோட்டீஸில் நிறுவனத்தின் உள்ளே தணிக்கை நடைபெறுவதால் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாகவும், மேலும் விவரங்களுக்கு அண்ணாநகர் கிழக்கில் உள்ள அலுவலகத்தை தொடர்பு கொள்ளும்படியும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆத்திரமடைந்த முதலீட்டாளர்கள் அண்ணாநகர் கிழக்கு அலுவலகத்திற்கு படையெடுத்து சென்றனர். அவர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறிய ஊழியர்கள் அலுவலகத்தை விட்டு ஓட்டம் பிடித்தனர். வந்தவாசில இடம் தருன்னு சொன்னாங்க. அப்ப நீங்க ஒரு இடம் எம்பிட்டு 33,000 அந்த இடம் நீங்க வாங்கிக்கோங்கம்மான்னு சொன்னாங்க. நான் 2,06,000 ரூபாய் செக்கு கொடுத்தேன். அது செக்கு கொடுத்தாலே எனக்கு தள்ளுபடியே நாங்க வாங்க மாட்டோம், வட்டி காசு எனக்கு மானான்னு சொல்லிட்டேன். நான் தந்த காசுக்கு எனக்கு 10,000 முடிச்சுட்டாங்க. எனக்கு 2,500 ரூபாய் மானான்னு கொடுத்தேன். செக்கு தந்தாங்க, செக்கையும் திருப்பி கொடுத்துட்டேன். அந்த டான்ஸ் ஆள்கிட்ட எல்லாமே நான் கொடுத்தது. அப்ப சரிமா உனக்கு மின்னார போட்டு கொடுக்கலாமா அந்த இடம்னு சொன்னாங்க. இது ஒரு 1.5 வருஷமா நானும் அலைஞ்சிட்டு எனக்கு தரவே இல்லை. ஒரு ஏஜென்ட் மூலமா திருத்தணி கிட்ட இடம் வாங்கினேன். இன்ஸ்டால்மெண்ட்ல நான் கட்டிட்டு இருக்கிறேன். அது 50% கட்டின பிறகு ரெஜிஸ்டர் பண்ணி தரேன்னாங்க. நான் 60% கட்டிட்டு 62,000 ரூபாய் கட்டியிருக்கேன். நான் கிட்டத்தட்ட 8 மாசமா அலைஞ்சிட்டு இருக்கிறேன். இன்ன வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணி தரல. வர்றப்பெல்லாம் ஆளால் மாத்தி இவரை பாருங்க அவரை பாருங்கன்னு சொல்றாங்க. ஒழிய இந்த பிரச்சனைக்கு தீர்வே வரல. சென்னை அருகே உள்ள திருவள்ளூர், சோளிங்கர், உத்திரமேரூர், வந்தவாசி, கோவை உள்ளிட்ட இடங்களில் கவர்ச்சிகரமான வீட்டுமனை திட்டங்களை ஜேபிஜே நிறுவனம் அறிவித்துள்ளது. இதனை நம்பி முதலீடு செய்த தொகை 1000 கோடியை தாண்டும். இவ்வளவு பணத்தையும் அபகரித்துக் கொண்ட ஜேபிஜே நிறுவனம் மூடப்பட்டு இருப்பதால் முதலீடு செய்தவர்கள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். எனக்கு ட்வின்ஸ் பிறந்திருந்தாங்க. அந்த சமயத்துல ஹாஸ்பிட்டலுக்கு கேஷ் பண்ணணும்னு கேட்டோம். குழந்தை பிறந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் எனக்கு கேஷ் அவங்க ரிட்டர்ன் தரவே இல்லை. கேட்டதுக்கு 1000, 2000 எங்களுக்கு போயிட்டு வர டிராவலிங் சார்ஜோ இதுவெல்லாம் மிச்சமாச்சு தவிர அசிங்கம். இதுல இங்க ஒர்க் பண்றவங்க எல்லாம் ஒரு மாதிரி கேவலமா வேற எங்களை ட்ரீட் பண்ணாங்க. கொடுக்க முடியாது, அவங்ககிட்ட கேட்கறீங்களோ கேட்டுக்கோங்க அப்படின்னு இல்லாததெல்லாம் பேசினாங்க. அதுக்கும் பொறுத்துட்டு நாங்க வந்துட்டு இருந்தோம். எனக்கு இன்னும் ஒரு 15,000 20,000 எனக்கு தர வேண்டியது இருக்கு. இந்த வீக் வர சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுக்குள்ள பார்த்தா எங்க ஆஃபீஸ் க்ளோஸ் ஆயிட்டு. சில இடங்க ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனா ரிஜிஸ்டர் பண்ண இடத்த போய் பாத்தீங்கன்னா அந்த கல்லு போட்டிருப்பாங்க. ஆனா ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சோன்னா ஒரு வருஷம் கழிச்சு போய் பார்த்தாலும் அந்த இடத்துல இடமே கிடையாது. வெறும் கல்லு போய் அந்த லேண்ட் ஓனர் கேட்டா அவன் இல்ல எனக்கு பணம் தர சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இடமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதனால இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் குறைஞ்சபட்சம் 1000 கோடி தான் இவர் மோசம் பண்ணியிருப்பாரு. பெங்களூரில் எழுந்த மோசடி புகாரின் பேரில் இந்த நிறுவனத்தின் அதிபர் ஜஸ்டின் தேவதாஸை கர்நாடக போலீசார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கைது செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சன் செய்திகளுக்காக ராமசெல்வராஜ்.